سيدنا محمد وعلى آله وصحبه السلام عليكم அப்போ இவ்வளோ அற்புதங்களை காமிச்சும் கூட உங்கள் உள்ளங்கள்லாம் இறுகி போயிருக்குது. இத்தனை அற்புதங்களை காமித்தும் கூட உங்களுடைய உள்ள என்ன செஞ்சுருக்கேன், இறுகி போய் தான் இருக்குது. சும்மா கசத்து குழுவுக்கும் சும்மா சும்மா அது ஆயத்தை மட்டும் இப்படி பாரு, அதான் தப்சீர்லாம் படித்தாச்சு. சும்மா கசத்து குழுவுக்கும் உங்களுடைய உள்ளங்கள்லாம் இறுகி போய் இருக்குது. நீம்ப இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் காமித்ததுக்கு பிறகு கூட உங்களுடைய உள்ள இறுகி போயிருக்கிறது. பொய் அந்த கல்பு கல் ஹிஜாரத்தி கல்லு மாதிரி இருக்கு. கல்புலாம் எப்படி இருக்கே கஸ்வத்தியா, அது இறுகி போய் இருக்கின்ற விஷயத்திலே, உள்ளங்கள் இறுகி போய் இருக்கின்ற விஷயத்தில் எது மாதிரி இருக்கியா? ஏன் அவ்வளவு கசுவா மீன்ஹா, கல்லை விட இருக்கிறது தான் ரொம்ப கடுமையாக இருக்குது. இருவு மாதிரி இருக்கு. விளங்குதா? ஏன் கல்லை சொல்கிறான்? கல் கூட அதுலேருந்து தண்ணி வரும், கீரிக்கிட்டு தண்ணி வரும். நதிகள் பெருக்கெடுத்து ஓடுறது. இப்போ குத்தாலத்துலாம் மணிமுத்தாறுலாம் பானாவத்துலாம் தண்ணி வருது. எங்கிருந்து தான் வருது? பாறையிலிருந்து தான் வருது. இது எங்கள் பீரிட்டு அடிக்குது, ஆறா ஓடுது. இந்த கிணத்துலாம் கீரிக்கிட்டு வரும் தண்ணி. பார்த்துருக்கியா? உள்ளுக்குள்ளேருந்து தண்ணி அப்படி ஊற்று. அப்போ கீரிக்கிட்டு வரக்கூடியதும் இருக்குது கல்லில். இன்னும் சில கல் ஆறு வர்ற கல் இருக்கு. குத்தாலம் அணித்தாறு பானாசிலாம் அது தேக்கடி, இந்த கம்ப பக்கத்தில் இருக்கு தேக்கடி அங்கேயும் குத்தாலம் மாதிரி விழுதான். தண்ணி வருது அங்கே. விளங்குதப்பா? ஆறு மாதிரி வருது அங்கெல்லாம். இந்த கிணத்துலாம் கீறிக்கிட்டு வரும். இன்னும் சில கல் இருக்கு, அல்லாவுடைய பயத்தினால் கீழே வந்து விழுந்துருது. குத்தாலத்தில் குளித்து கொண்டு இருக்கும்போது பாறாங்கள் உருண்டு வந்து 5 பேர் செத்து விட்டார்கள்லாம் போடுறான்ல பேப்பரில். அது அல்லாவுடைய பயத்தினால் உண்டு வருதான் அது. இல்லை விளங்குதா? இப்போ 3 வகையான கல் இருக்கு. ஒரு கல் இருந்து ஆறே வருது, இன்னொரு கல் கீறிக்கிட்டு உள்ளிருந்து தண்ணி வருது, இன்னொரு அல்லாவுடைய பயத்தினால் கீழே விழுது, உருண்டு விழுந்துருது. அப்போ கல்லில் கூட அசர் ஏற்படுது. அது எவ்வளோ உபதேசம் செஞ்சும் கூட உன் கல்வி வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டேங்குது. செய்கிற உபதேசங்களை என்ன செய்ய மாட்டேங்குது, ஏந்துக்கிட மாட்டேங்குது. சொல்லுப்பா. இப்போ இன்ன மீனல் ஹிஜாரத்தி, இதனால் கற்களிலே இருக்கிறது. லமாயத்த வஜ்ரமின் உள்ளன்ஹார், அந்த கல்லிலிருந்து தண்ணீர்கள் நதிகள் பெருக்கெடுத்து ஓடுமே, அதுவும் இருக்கிறது. இன்ன மின்ஹா, அந்த கற்களிலே இருக்கிறது. லமாய் சக்கக்கு, பிளந்து யஹ்ருஜு மின்ஹுல் மா, அதுலேருந்து தண்ணீர் வெளியாகுமே, அப்படிப்பட்ட கல்லும் இருக்குது. அது பிளந்து அதுலேருந்து தண்ணீர் வரும். இன்ன மின்ஹா, அந்த கற்களிலிருந்து உண்டு. லமா எஹிபித்து மின் ஹஷியத்தில்லா, அல்லாவுடைய அச்சத்தினால் பயத்தினால் உருண்டு விழக்கூடியது உண்டு. 3 வகையான கல். நதிகள் மாதிரி தண்ணி வர்றதும் இருக்குது, நீர்வீழ்ச்சிகளில் வருதில்ல, புத்தால பாவனா சோனித்தார் மாதிரி கிணத்துல வந்து பிளந்துக்கிட்டு வரும், கல்லை கீறிக்கிட்டு வரும். அல்லாவுடைய அச்சத்தினால் பயத்தினால் உருண்டு வரும். எஹுபுத்துன்னு படிக்கிறாங்களாம், அடுத்து போட்டுட்டாங்க. அவை எல்லாம் பாருங்கப்பா, அவை கல்லை விட மோசம். கல் கூட தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. என்ஃபைலு செயல்படுகிறதுன்னு அர்த்தம். என்ஃபைல்னு அர்த்தம் செயலை ஏந்து கொள்கிறது, செயல்படுகிறது. உங்களுடைய கல்வி செயல்படவும் மாட்டேங்குது, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவும் மாட்டேங்குது. செய்கிற உபதேசங்கள் மூலமாக ஒரு அசரை என்ன செய்ய மாட்டாங்க, ஏந்து கொள்ள மாட்டேங்குத, ஒரு தாக்கத்தை ஏந்து கொள்ள மாட்டேங்குத. கல்லை விடவும் கல்வி வந்து மோசமாக இருக்குது. அடுத்து வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தாமலு, நீங்கள் செய்யக்கூடியதை விட்டு ஒன்றும் அல்லாஹ் அசட்டையானவன் இல்லை. நீங்கள் செய்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான், கவனிச்சுக்கிட்டு நான் போயிட்டு போகுதுன்னு விட்டுக்கிட்டு இருக்கான். என்ன பத்து ரப்பிக்கல ஷதீத், பிடிக்க வேண்டிய நேரத்தில் பிடிப்பான். அல்லாவுடைய பிடி கடுமையானது, பிடிச்சிட்டா எந்திரிக்க முடியாது, அதோட ஹலாக் தான். வல்லாஹு பிகாஃபிலின், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அசட்டையாளன் இல்லை. அம்மா தாமலூன்,
நீங்கள் செய்யக்கூடியதை விட்டோம் அசட்டையாளம் கிடையாது, எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கான். எழுதலப்பா அல்லாஹுபி ஹாஃபிலின் அம்மா தாமலூன், நீங்கள் செய்யக்கூடியதை விட்டும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அசட்டையாளம் கிடையாது. இது வயலுன் அதாலிக்க மேலே கூறப்பட்டதின் மீது எச்சரிக்கையாக இருக்கும். மேலே கூறப்பட்டதின் மீது என்ன இருக்கு? அதில் என்ன கல்வி ஏன் ஏந்துக்கிட மாட்டேங்குது சொன்னால் ஏன்டா விளங்க மாட்டேங்கிறீங்க, புரிய மாட்டேங்கிறீங்க? மேலே கூறப்பட்டதின் மீது வயது எச்சரிக்கையாக இருக்கும். கரா இப்னு கசீர் இப்போ ஒமல்லாஹு காபிர் அம்மா தஅமலூன் தான் இருக்குது. ஆனால் கரா இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நாஃபி இமாமும் யாக்கூபும் ஹலஃபுன் ஒரு கூட்டமும் அபூபக்கர் அவர்களும் விளங்குதாவா ஹம்மாது இவங்கள்லாம் பில் ஆயி ஏயை கொண்டு படிக்கிறாங்க. ஹலஃபுன்னா ஒரு கூட்டம்னு இருக்கும். ஹலஃபு இம்பாதி ஹல்ஃபுன் அல்லாஹு சலாத்த வத்தபா ஷவாதி சௌஃபு எல்கவுன கையான்னு வருங்க. ஹலஃபனா ஒரு கூட்டம், ஹலஃபுன் அது ஹலஃபு மிம்பாதியும் ஹல்ஃபுன் ஒரு கூட்டம் பாரமானார்கள். ஹலஃபு மிம்பாதியும் ஹல்ஃபுன் அவர்களுக்கு பின்னால் கூட்டம் பாரமானார்கள். ஹலஃபு மிம்பாதியும் ஹல்ஃபுன் அல்லாஹு சலாத்த உலகை வீணாக்கினால் வத்தபா ஷஹ்வாத்தி ஷஹ்வத்துகளை பின் துய்ந்தார்கள். சௌஃபு எல்கவுன ஐயாங்கிற நரகத்துக்கு போவாங்கங்கிறான். அப்போ ஒரு கூட்டமும் ஹம்மாத் அபூபக்கர் ரலியல்லாஹு போன்றவர்கள் எல்லாம், அபூபக்கர்னா அபூபக்கர் ரலியல்லாஹு இல்லை, இந்த காரியங்களில் உள்ளவங்க அவங்கெல்லாம் ஹம்மாத் பில் ஏயை கொண்டு பிடிக்கிறாங்களா ஒமல்லா பி காபிர் அம்மா யாமலூன். ஏன் லம்மன் இலாமா பாதஹு இதற்கு பின்னால் உள்ளதின் பக்கம் என்ன இருக்குது? கவனித்ததினால், இணைத்ததினால். இங்கே பாரு, இங்கே எப்படி வருது? இப்போ பின்னால் வரக்கூடிய வாசங்கள்லாம் இஸ்மாவுன்னு வருது, யூமினூன்னு வருது. எப்படி வருது? யூமினூன் யூமினூ இஸ்மாவூன் விளங்குதப்பா. ஏய் படர்க்கையாதுன்னு வருது. அவலா ஏலமூன எல்லாம் வருது. பின்னால் வரக்கூடியது ஃபுல்லாக காய்பாக இருக்குங்கிறத கவனிச்சு இதையும் காய் பார்க்குறாங்க. ஏடுவா பின்னால் உள்ளது கவனிச்சு அவன் படிக்கணும். லம்மன் சொல்லுங்கப்பா, ஏமலூன்னு படிக்கிறாங்க. லம்மன் இலாமா பாதகு இதற்கு பின்னால் உள்ளதெல்லாம் படர்க்கையாக இருக்குங்கிறதை கவனிச்சு யூமினு என்றும் இஸ்மாவுன் என்றும் எழுதுனப்பா. ஏய் ஹர்ரிஃபூன் என்றும் எல்லாம் படர்க்கையாக தானே வருது. அவலா ஏலமூன ஒமா யுவலினூன் எல்லாம் படர்க்கையாக இருக்குது. இதை கவனித்து படர்க்கையாக படிக்கிறாங்க. ஒல் பாக்குன் மிச்சம் உண்டான காரிகள்லாம் பித்தா தேயை கொண்டு அம்மா தாமலூன்னு படிக்கிறாங்க. விளங்குதப்பா? சரி, முடிஞ்சு போச்சு. அப்போ நீங்கள் செய்யக்கூடியது எல்லாம் ஏன்னா நீங்கள் செய்யக்கூடியது விட்டுமெல்லாம் அசட்டையாளம் கிடையாது, எல்லாத்தையும் விளங்கிட்டு தான் இருக்கான். அடுத்து சொல்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி பூமிகளையும் பார்த்து, சரி யூத பேர்வெல்லாம் ஈமான் கொள்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களை நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன் போய் தேவையில்லாமல் அதெல்லாம் உருப்பிட மாட்டான். அவனுக்கு தெரிஞ்சிச்சுல, இல்லை தெரியாதவனை திருத்திடலாம். அவனுக்கு தான் தெரியுமே நீங்கள் இறுதி நபின்னு, நீங்கள் உங்கள் வேதம் இறுதி வேதம்னு தெரியும், இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கன்னு தெரியும். தெரிஞ்சு வச்சிருக்கவனுக்கு போய் சொல்லி என்ன பிரயோஜனம்? விளங்குதப்பா? தெரியாதவனுக்கு சொன்னால் தெரிஞ்சுக்கிடுவான், திருந்துவான், மாற்றுவான். இவனுக்கு எல்லாம் தெரியும். இறுதி நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி வேறும் குர்ஆன் ஷரீஃப் நல்லா தெரியும். தெரிஞ்சு வச்சுக்கிட்டு விதண்டாவாதமாக ஈமான் கொள்ளாமல் இருக்கிறான், தஸ்தீக் செய்யாமல் இருக்கிறான். இவனுக்கு திரும்புவாங்கன்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? ஏன் இந்த ஆசை? அதெல்லாம் ஆசைப்படாதீங்கிறான். விளங்குதா? அபத்தத்துமாவுனே நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? யூமினூலக்கும் வேதக்காரர்கள் உங்களை மெய்ப்பிப்பார்கள் என்ன நினைக்கிறீங்களா? விளங்குதப்பா? அப்போ லாம் ஜாயிது மெய்ப்பிப்பார்கள் நினைக்கிறீங்களா? அல்லது எப்படி கொடுக்கலாம்? அப்போ தத்துமோன யூமினு லக்கும் உங்களுடைய உபதேசத்தின் காரணத்தினால் ஈமான் கொள்வாங்கன்னு நினைக்கிறீங்க. அப்போ லாம் தாலில் உங்களுடைய உபதேசத்தின் காரணத்தினால் அவர்கள் ஈமான் கொள்ளுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? விளங்குதா? வகதுக்கான ஃபரீக்கும் மின்ஹும் அவர்கள் ஒரு சாராருமோ இஸ்மவுன கலாம் அல்லாவுடைய கலாமை கேட்டவர்களாக இருக்கின்ற நிலைமையில், சும்மையும் ஹர்ரிஃபூனஹு அந்த வேதத்தை திருத்தக்கூடியவர்களாக இருக்கின்ற நிலைமையில், இம்பாதி மாக்களோ அந்த வேதத்தை விளங்கியதற்கு பிறகு திருத்தக்கூடியவர்களாக இருக்கின்ற நிலைமையிலே உங்களை நம்புவார்கள் என்று எண்ணுகிறீர்களா? வஹும் யஅலமூன் அவர்களோ தப்பான வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் என்று விளங்கிய நிலைமையிலே, வேதத்தை திருத்துறோம், பாத்திரான வேதத்தை செய்கிறோம், வேதையை செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கலாம் நல்லா விளங்குறான். விளங்கிக்கிட்டே வந்து என்ன செய்ய மாட்டேங்கிறான்? விளங்குதப்பா?
எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே வந்து என்ன இருக்குது இப்படி சேட்டையெல்லாம் பண்ணுறான் அவன் ஈமான் கொள்வான் நீங்கள் நினைக்கிறீங்களா? அபு தத்துமாவினே நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? அல் ஹித்தாபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஹித்தாபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றியும் ஒரு மூமின்களை பற்றியுமா இருக்கும். அவர்கள் பக்கம் உள்ள ஹித்தாபு. அபு தத்துமோன நபியே, மூமின்களே நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? யூமின் உலக்கும் சத்தியக்கூக்கும், உங்களை அந்த வேதக்காரர்கள் தஸ்தீக் செய்வார்கள், நீப்பிப்பார்கள் என்று ஆசைப்படுறீங்களா? அவ் யூமினூலி அஜலி தாவத்திக்கும், உங்களுடைய தாவத்தின் காரணத்தான் ஈமான் கொள்வாங்க, தாவத்தின் காரணத்தான் ஈமான் கொள்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீ அல் யூதர்களை எல்லாம் நாடுகிறான், அவங்களாம் உங்களை ஈமான் கொள்வார்கள், உங்களுடைய பிரச்சாரத்தின் காரணத்தினால் ஈமான் கொள்வார்கள் என்று நினைக்கிறீங்களா? வகதுக்கான பரீக்கும் மினுகும், அந்த வேதக்காரர்கள் ஒரு கூட்டமுமோ, தாய் புத்துமின் அஸ்லாஃபியும், உடைய சந்ததிகளில் ஒரு கூட்டமுமோ, இஸ்மோன கலாம் அல்லாவுடைய கலாமை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நிலைமையில், ஏனிய தௌராத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நிலைமையில், சும்மையும் அறிவுணகு அதை அவர்கள் திருத்தக்கூடியவர்களாக இருக்கின்ற நிலைமையில், ஏடுவா மிம்பாதி மா அக்கலூர் விளங்கிய ஒன்றை விளங்குதப்பா, விளங்கியதற்கு பிறகு அவர்கள் திருத்தக்கூடியவர்களாக இருக்கின்ற நிலைமையிலே உங்களை நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன இப்பா எதை திருத்துறான்? நேத்தி முகமதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணனையை போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவீருல் எதைன்னு வருது, 2 கையும் நீளமாக இருக்கும்னு, அதை கசீருல் எதைன்னு மாத்திரம். அபியுல் ஹும்ரா, சிவப்பின் பக்கம் சாய்ந்த வெண்மையாக இருப்பார்கள். தௌராத் வேதத்தில் வந்திருக்கு, சிவப்பின் பக்கம் சாய்ந்த வெண்டை கருப்பாக இருப்பாருன்னு எழுதுறான். மக்குஹருல் ஐனை, 2 கண்ணும் சுருமாயிட்டவர்களை போன்று இருப்பார்கள் என்பது முஹம்மருல் ஐனை, 2 கண்ணும் செக்கச்சேவேன்னு குடிகாரனுக்கு இருந்த மாதிரி இருக்குன்னு தெரியுதான். நபி ஸல்லல்லாஹு வர்ணனையெல்லாம் வந்திருக்கு தௌராத்தில், அது ஃபுல்லாக மாற்றிட்டான். கன்னியாத்தி முகமதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முகமது ஸல்லல்லாஹு வர்ணனையை போல ஆயத்தி ரஜிமுடைய ஆயத்தை போல ரஜிமுடைய ஆயத்தி இருக்குது. கல்யாணம் முடிச்சு விபச்சாரம் செஞ்சால் கல்லால் எரிஞ்சு கொள்ளணும்னு அதை மாத்திரான். செம்பொலி குண்பொலி குத்தணுன்ட்டுன்னு விளங்குதப்பா. மாற்றக்கூடிய உள்ளா இருக்கணும் எப்படி அர்த்தம் வைக்கலாமா? அவ்வியல் உணவு, அந்த வேதத்தை அவர்கள் தவியல் செய்யக்கூடியவர்களாக இருக்கிற நிலைமையிலே, அதாவது ஃபசீர் உணவு அதுக்கு விளக்கம் கூடியவர்களாக இருக்கிற நிலைமையில், இமாயிஷ்டவன் அவர்கள் விரும்பக்கூடிய ஒன்றை கொண்டு வியாக்கியானம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்ற நிலைமையிலே அவங்க ஈமான் கொள்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? சொல்லப்பட்டிருக்கு. இவங்க யாராம்? இந்த வேதத்தை திருத்தினவனுலாம் யார்? இந்த 70 பேர் தேர்ந்தெடுத்தாங்கல்ல, அந்த தூர்ச்சி நம்மளைக்கு போகிறதுக்கு 70 பேரை கூட்டு போனாங்கல்லப்பா தௌபா செய்கிறதுக்கு, அவங்க தான் பக்தார மூசாவின் கபி சபையின் ரஜினி மீகாத்தினா 70 பேரை கூட்டு வந்து தௌபா, நான் மன்னிச்சிட்டேன்னு நல்லா சொன்னான். விளங்குதா? அல்லாவுடைய சத்தத்தை கேட்குறோம், அல்லாவை பார்க்கணுன்னா எருவ மாடு சொன்னான். அல்லா கடைசியில் சொன்னானே, முடிஞ்சவங்க செயல்படுங்க இல்லாட்டா போங்கன்னு சொன்னாங்கன்னு வேற போய் வேற சொல்லணும் பாரு. கீழே சொல்லப்படுகிறது ஆவுலாகி, வேதத்தை திருத்தினவர்கள்லாம் யாருன்னா விளங்குதப்பா, ஆவுலாகி மின் சபீன முக்தாரீன, தேர்ந்தெடுக்கப்பட்ட 70 பேர்களில் உள்ளவர்களாக இருக்கும். சமியோர்கள் கேட்டார்கள் கலாம் அல்லாஹி, அல்லாவுடைய கலாமை கேட்டார்கள். ஈன கல்லமும் மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனா மலையில் பேசிய நேரத்தில், தூர் சீனா மலையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாட்ட பேசிய நேரத்தில் கலாமுல்லாவை கேட்டார்களே, அத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட 70 பேர்களில் உள்ளவர்களாக இருக்கும். ஹாலூர்கள் சொன்னார்கள், சமீன் அல்லாஹ்வை நாங்கள் கேட்டோம். எல்வா என்ன சொல்லானோ பாரு, சமீன் அல்லான்னு தான், சமீனா கலாம் அல்லாவுடைய கலாமை நாங்கள் கேட்டோம். அப்படி இருக்கும், போக்கப்பட்டிருக்கலாம். அல்லாவுடைய கலாமை கேட்டோம். எக்கூலவன் சொன்னான், யாகரி இந்த பேச்சினுடைய கடைசியில் சொன்னான், இனிஸ்தாயத்துமன் தவாலு ஆதிகள் ஷியா, நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் செயல்படுத்துவதற்கு சக்தி பெற்றால் தவாலு என்ன செய்யுங்க, செயல்படுத்துங்க. இன் ஷேத்தும் நீங்கள் நாடினால் பலாத்த போல அப்படிலாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆனால் அவனா மனுஷன் சொல்கிறான். எல்லாம் பேசும்போது நான் கேட்டோம், முடிஞ்சா செய்யுங்க, வேண்டியதில்லை. இல்லை முடிஞ்சா செய்யுங்க அப்படிங்க, ஐங்கால தொழுவுங்க, முடியலைன்னா விட்டுருங்க அப்படிங்க. அப்படி வருமாடா? ஜக்காத்தை கொடுக்க முடியலைன்னா பரவாயில்ல, ஹஜ்ஜி கடமை ஆகிட்டா செய்யுங்க, தேவையில்லைன்னா கஷ்டம்னா வேண்டாம் விட்டுருங்க. அப்படியா? கட்டாயம் ஃபர்துனா செஞ்சு தானே ஆகணும், செத்தாவது அதை செய்யணும். செத்து போவோன்னு இருந்தாலும் என்ன செஞ்சு ஆகணும், செஞ்சு தான்.
சொல்லுது விளங்குதப்பா, முடிஞ்சா செய்யுங்க இல்லாட்டா வேண்டாம் அப்படியா சொல்லுவான். அப்படி சொன்னான்னு சொல்லிட்டு பொய்யா சொல்கிறான். என்ன சொல்லி விளங்குதப்பா, கடைசியில் அப்படி சொன்னான், முடிஞ்சா செய்யுங்க இல்லாட்டா வேண்டியதில்லை. ஏய் என்ன சொன்ன, இம்பாதி மா அக்களுக்கு விளங்கியதற்கு பிறகு திருத்தினார்கள். ஃபைமூகு விளங்கினார்கள், கூலியும் அறிவுகளை கொண்டு என்ன செஞ்சாங்க, சிந்தனைகளை கொண்டு விளங்கினாங்க. பலம் எபுக்களுக்கு தரிபடவில்லை, இந்த வேதத்திலே ரைபத்துல் சந்தேகம் தரப்படவில்லை, சந்தேகம்லாம் இல்லை, அப்படி இருக்கவே திருத்துறான். அல்லாஹ்வுடைய கலாம் தான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டே திருத்துறான். போகும் ஏழமும் அவர்களும் விளங்கிய நிலைமையிலே திருத்தினார்கள். அன்னம் அவர்கள் முஃப்திரூன் இட்டு கட்டுகிறார்கள், முபத்திரூன் பாத்திலான வேலைகளை செய்கிறார்கள் என்று விளங்கிய நிலைமையிலேயே இந்த வேலைகளை சொன்னான். அப்போ மானல் ஆயத்தி, இந்த ஆயத்தினுடைய கருத்து என்ன எப்பா, அண்ணா அஹ்பாரு ஹாவுலாயி எப்பா, இந்த வேதக்காரில் உள்ள உலமாக்களே முகத்திமியுடைய முன்னோடிகளே காணுவலா ஹாதிகள் ஹாலத்தித்த நிலையில் இருந்தானு. உலமாக்களே இந்த நச்சனத்தில் தான் இருந்தான். ஃபமா தமாவுக்கும் உங்களுடைய ஆசை என்ன கிடக்கிறது, பி சுஃபலத்தீங்க உள்ள மட்டமானவர்களை கொண்டு ஜுவாலியும் அவர் உள்ள ஜுகார்களை கொண்டு உங்களுடைய எண்ணம் என்ன. இதில் உலமாக்களே வேதத்தை திருத்துறான், வேதத்துக்கு மாற்றமாக நடக்கிறான். எல்லாம் முடிஞ்சா செய்யுங்க இல்லாட்டா பரவாயில்லன்னு சொன்னான்னு சொல்கிறான். ஆலிம்சாக்கள் நிலைமையே எப்படி இருக்குது, ஜுகால்கள் அவாம்கள்லாம் எப்படி அவங்க ஈமான் கொள்வாங்கன்னு எப்படி நினைக்கிறீங்க. தெரிஞ்சவங்களே ஈமான் கொள்ள மாட்டானே, அவன் என்ன செய்யறானோ அதான் கீழே உள்ளவங்களாம் செய்வான்ட்டா போயிடுவோம். அப்போ வமாத்தமாக்கும் உங்களுடைய ஆசை என்ன இருக்கிறது, சுஃபலத்தில் தாழ்ந்தவர்களை கொண்டு ஒஜுஹாலிகளுடைய முட்டாள்களை கொண்டு அவங்க ஈமான் கொள்வாங்கிற ஆசை என்ன இருக்குது. அன்னகும் அவர்கள் இப்போ நபிசல்லாமுடைய காலத்தில் உள்ளவங்கள, அன்னகும் நபிசல்லாமுடைய காலத்தில் உள்ளவர்கள் இன் கஃபரு இவர்கள் நிராகரிப்பார்கள், ஏனால் வர்ரஃபு இவர்கள் வேதத்தை திருத்துவார்கள். நபிசல்லாமுடைய காலத்தில் உள்ளவங்க நிராகரித்து வேதத்தை திருத்துவார்கள், ஆனால் பருகு இவர்களுக்கு உண்டு சாபி கொத்துன் விதாலி, விஷயத்திலே முன்னோடி இருக்கிறது. இவனுக்கு சேட்டை பண்ணாலும் இவங்களுக்கு முன்னோடி முன்னால் உள்ளவனா அப்படி தான் சேர்த்திருக்கான். பருகு இவர்களுக்கு உண்டு சொல்லுப்பா, சாபி கொத்துன் விதாலிக்கு விஷயத்திலே முன்னோடி இருக்கிறது. சரி, அப்போ இவங்களை பற்றி சொல்லிட்டு வேதக்காரர்கள் முனாஃபிகள் இருந்தானு. வேதக்காரர்களில் அவனும் மூமின்களை சந்திச்சா இஸ்லாமியர்களை சந்திச்சா சொல்லுவானா, விளங்குதா என்னது, நாங்கள் நீங்கள் உங்களை நம்புகிறோங்க, நீங்கள் எல்லாம் மூமின்கள் என்று நாங்கள் என்ன செய்கிறோம், நம்புகிறோம். இறுதி நபி தான் எங்கள் வேதத்தில் சோபனம் சொல்லப்பட்டவர் முகமது நபின்னு வருவாங்கன்னு எங்கள் வேதத்தில் வந்திருக்கு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். பாரு, இதா லக்குல்லதீன் ஆமனு, விளங்குதா ஏபா, இதா லக்குல்லதீன் ஆமனு ஈமான் கொண்டவர்களை வேதக்காரர்கள் உள்ள முனாஃபிகள் சந்தித்தார். ஏபா இதா லக்குன்னா யாரு, முனாஃபிகள். வேதக்காரர்களையும் முனாஃபிக் இருந்தான், முஸ்லீம்களையும் முனாஃபிக் இருந்தான் உள்ள அப்துல்லா செல்வ தலைமையில். வேதக்காரர்களையும் முனாஃபிக் பேர் இருந்தானோ. இதா லக்குல்லதீன் ஆமனு, அந்த வேதக்காரர்களுள்ள முனாஃபிகள் மூமின்களை சந்தித்தால், ஏனி முனாஃபிக்கை முடிவதியா வேதக்காரர்களிலே உள்ள யூதர்களிலே உள்ள முனாஃபிக்குகள் ஈமான் கொண்டவர்களை சந்தித்தால் காலூர்கள் சொல்வார்கள், ஆமன்னா நாங்கள் நம்புகிறோம், அன்னக்கும் அல்ல ஹக்கி, நீங்கள் ஹக்கிலே இருக்கிறீர்கள், மூமின்களே நீங்கள் ஹக்கில் இருக்கிறீர்கள் என்று நாங்கள் விளங்குகிறோம். ஒரு ரசூலக்கும் படிங்க, அன்னக்கும் கும்பல் உண்டது வைக்கணும், விளங்குதா. ஒரு ரசூலக்கும் உங்களுடைய ரசூல் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓல் முபஷிர் பிஹி தௌராத்தி, தௌராத்தில் அவர்கள் தான் சோபனம் சொல்லப்பட்டவர்கள், தௌராத்தில் அவர்கள் தான் சோபனம் சொல்லப்பட்டவர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் மூமின்களை செஞ்சா இப்படி போடுவான், நீங்கள்லாம் ஹக்கில் இருக்கீங்க, உங்கள் நபி இறுதி நபி முகமது நபி எங்கள் வேதத்தில் சோபனம் சொல்லப்பட்டவர்கள் காணுவோம். அவனுக்குள்ளே தனித்தனியாக போயிட்டான்னு செய்வான். இதா ஹலா பாதுகும் இதா பாதின், அந்த முனாஃபிகளிலே சிலர்கள் வேறு சிலர்களிடத்தில் தனித்து விட்டால் காலு சொல்வார்கள், அத்திசூனகும் அந்த மூமிங்கள்ட்ட போய் நீங்கள் அறிவித்து கொடுக்குறீங்களா, இமாபத்து அல்லா வலைக்கும் உங்கள் வேதம் தௌராத்தில் எல்லாம் உங்களுக்கு விளக்கி அவங்களுக்கு அறிவித்து கொடுக்குறீங்களா எடுக்க இல்லை, ஏன் அங்கே போகிறீங்க. அதாவது இந்த வேதக்காரரில் முனாஃபிக்காக இருக்க மாட்டான்ல, அவன் அந்த முனாஃபிகள்கிட்ட கேட்பானா, ஏண்டா அங்கே ஏன் போகிறீங்க அந்த முஸ்லீம்கள்கிட்ட, உங்கள் வேதத்தில் உள்ளதெல்லாம் போய் எங்கள் சொல்லிக் கொடுக்கல போகிறீங்க, இல்லை கியாமனால் நம்மளை மாட்டி விடுவானுடா, அப்படி சொல்லிக் கொடுத்தா என்ன செஞ்சிருவானுவா கியாமனால. குரானில் வந்து என்ன இருக்குது, தௌராத்தில் இப்படிலாம் இருந்துச்சு எங்களுக்கு சொல்லியிருக்கானுவோ முனாஃபிகள்னு சொல்லிட்டு சொல்லுவானுவோல, நம்மளை மாட்டி விடுவான்.
உங்கள்கிட்ட போய் அறிவிக்கிறதுக்காண்டியாடா போறீங்க? பாரு, இதா ஹலா பாதுகும் சொல்லுபா, இதா ஹலா பாதுகும் அந்த முனாஃபிக்களிலே சிலர் இலா பாதி வேறு சிலர்களின் பக்கம் தனித்தால் ஹாலு அல்லதீன ரம் யுனாஃபிகு மினுகும் அந்த வேதக்காரர்களே முனாஃபிக்கா ஆகவில்லையே அவர்கள் கேட்பாங்களாம், ஆத்திபீன் கண்டிக்கும் முகமாக கேட்பாங்களாம், அலாமன் நாஃபக முனாஃபிக்கள்கிட்ட கேட்பாங்களாம். எப்படி? அது அத்திசூனகும் என்று அந்த மூமின்கள்கிட்ட போய் அறிவிச்சு கொடுக்குறீங்களோ, இமா பத்தா அல்லாஹ் வலைக்கும் இமா பையனல்லக்கும் தௌராத்தி தௌராத்தில் அல்லாஹ் உங்களுக்கு விளக்கியது அவளுக்கு போய் நீங்கள் அறிவிச்சு கொடுக்குறீங்களோ, நேற்று முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது ஸல்லல்லாஹுடைய வர்ணனையிலிருந்தும் தௌராத் வேதத்தில் உங்களுக்கு அல்லாஹ் விளக்கினானே அந்த ஒன்றை அறிவிச்சு கொடுக்குறீங்களா? அறிவிச்சு கொடுக்குறதுனால தான் போகிறீங்களா, அவங்கள்ட்ட பேசுகிறீங்களாடா அப்படின்னு கேட்பான். அப்படி சொல்லலாம். அல்லது முனாஃபிக்கா ஆபாதவர்கள் முனாஃபிக்கள் செய்யாங்க போகிறீங்க, அப்படி அறிவிச்சு கொடுக்கடா போகிறீங்க. அல்லது முனாஃபிக்களே சொல்லடா, நாங்கள் போய் வந்து இருக்கிறோம், நாங்கள்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டோம், நீங்களும் சொல்லி கொடுக்காதீங்கடா. விளங்குதா? பாரு, அப்போ முனாஃபிக்கா அல்லாதவர்கள் முனாஃபிக்கள்கிட்ட கேட்பாங்கன்னு சொல்லலாம். அவ அல்லதீன நாஃபக்கு முனாஃபிக்குகள் கேட்பார்கள் தனிச்சிருக்கும் போது, லி ஆகாபிகும் தங்களுடைய தோழர்கள்ட்ட கேட்பாங்களாம். எப்படி சொல்லுவாங்களாம்? அவ அல்லதீன நாஃபக்கு முனாஃபிக்குகள் லி ஆகாபின்னு படிக்கணும். அவங்க தோழர்கள்ட்ட சொல்லுவாங்களாம், இல்ஹாரன் வெளிப்படுத்துவதற்காக வேண்டி, லித்த சல்லூபி ஊதியத்தி யூத மார்க்கத்தில் அவர்கள் பிடிவாதமாக இருக்கிறார்கள், ஊறி போயிருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துவதற்காக வேண்டியும், அவர்களை தடுப்பதற்காக வேண்டியும், அன் இபுதாயிமா வஜது ஃபி கிதாபியும் அவருடைய வேதத்தில் பெற்றுக்கொண்ட ஒன்றை விளக்குவதை விட்டு அவர்களை தடுப்பதற்காக வேண்டியும் அந்த முனாஃபிக்குகள் முனாஃபிக் அல்லாதவர்கிட்ட சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட போய் சொல்லி கொடுத்துடாதீங்கடா நான் சொல்லுவான். முனாஃபிக்கே சொல்லுவான், நாங்கள் போகிற வாரம் நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம், நீங்களும் சொல்லி கொடுக்காதீங்க. அப்படி முனாஃபிக்குகளே சொல்லுவாங்க. இன்னும் சொல்கிறாங்க, அதுக்கு அர்த்தம் வைக்கிறாங்க. அர்த்தம் வைக்கிறது விளங்குதுடா, நாங்கள் போய் வந்தாலும் நாங்கள் சொல்ல மாட்டோம். அப்போ இப்போ யுனாஃபிக்கூனே ஃபரீக்கே ரெண்டு கூட்டத்திலையுமே முனாஃபிக்காக நடப்பான். மூமின்கள்ட்ட போயும் முனாஃபிக்காக நடப்பான். இவங்கள்ட்ட எல்லாம் அங்கே சொல்லி கொடுத்துடாதீங்களே என் வேலை சொல்லுவான். அப்போ அவங்க முனாஃபிகள்ட்டையும் முனாஃபிக்கு தரமாக நடக்கான், சொல்லி கொடுக்காதீங்கடான்ட்டு. அங்கேயும் போய் என்ன செய்வான், நீங்கள் தாங்க உண்மையான மார்க்கத்தில் இருக்கீங்க, இறுதி நபி முகமது நபி தான் உண்மையான நபின்னு அங்கே போய் பேசுவான். இவங்கள்ட்ட சொல்லிக் கொடுக்காதீங்களேங்குவான். அவங்கள்ட்ட போய் இவன் சொல்லிக்கிறான், நீங்கள் அக்களை நீங்கள் தான்ப்பா இருக்கிறீங்க, இறுதி நபி தான் உண்மையான நபி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. போய் சொல்லிட்டு இங்கே நீங்கள் சொல்லாதீங்களே, நீங்கள் அக்களை இருக்கீங்க, நீங்கள் அக்களை இருக்கீங்க, இறுதி நபி சோபனம் சொல்லப்பட்ட நபி முகமது நபின்னு சொல்லாதீங்க. பார்த்தீங்களா? இவன் போய் சொல்லிக்கிறான், இவனை சொல்லாதேங்கிறான். அவன் ரெண்டு பேர்ட்டையும் முனாஃபிக்கா நடக்கானா? எனக்கு சொல்லுது விளங்குதல, சிக்கலான இடம்டா இதெல்லாம். நல்லா பாருங்களேன். அப்போல் இஸ்திபாமு அல் அவ்வல் முந்தினதின் பிரகாரம் இந்த இஸ்திபாமு தக்ரீன் மிரட்டுவதற்கு உள்ளதாக இருக்கும். ஏன்னா அவனுக்கு முனாஃபிக் அல்லாஹ்னு கேட்குறான்ல, ஏன்னா ஏன் அங்கே போய் அத்தி சூனகும் உங்களை போய் அரிசியெல்லாம் கொடுக்குறீங்க அன்னு கேட்குறது தக்ரீன்னு அர்த்தம், தௌபியக் மிரட்டுறதுன்னு அர்த்தம். ரெண்டாவது முனாஃபிக்கள் போய் சொல்கிறாங்கல்ல சொல்லாதீங்கடான்ட்டுன்னு, அது இன்காரும் நகியும். அது இன்கார் செய்கிறதும் அடிச்சு கொடுத்துறாங்களே, நீ அக்கில் இருக்கீங்கன்னு சொல்லாதீங்கடா, இறுதி நபி அவர் தான் சொல்லாதீங்கடா. இது என்ன இருக்கு, இன்காரும் நஃபியும் இல்லை விளங்குதில்ல நஹி. அப்போ போல் இஸ்திபாமும் அல்ல போல் முந்தினது முறான் இஸ்திபா முந்தினதுன்னு என்னது, அதாவது முனாஃபிக் ஆவாதவர்கள் முனாஃபிக்கிட்ட போய் அது அதிசூனகும் சொல்கிறானுல்ல, அது தக்ரீவும் மிரட்டுவதாக இருக்கும். வலசானி ரெண்டாவது பிரகாரம் முனாஃபிக்கள் அவங்கள்ட்ட போய் சொல்லாதீங்க சொல்கிறானுல்ல, அது இன்காரும் மறுப்பு தெரிவிப்பதும் நையும் தடுப்பதாக இருக்கும். எடுப்பா, அப்போ மேலேருந்து கொண்டு வா, அவங்களுக்கு அறிவிச்சா கொடுக்குறீங்க. அல்லாஹ் உங்களுக்கு வேதத்தில் விளக்கியது எல்லாம் அறிவித்து கொடுக்குறீங்களா? ஆஜூக்கும் பிகி அதை கொண்டு உங்களிடத்தில் விவாதம் செய்வதற்காக, இந்த ரப்பிக்கும் ரப்பிடத்தில் விவாதம் செய்வதற்காக, ஏத்தச்சு அறைக்கும் உங்களுக்கு பாதகமாக ஒரு ஆதாரம் தேடுவதற்காக, இமான் ரப்புக்கும் ரப்பு இறக்கினானே அந்த ஒன்றை கொண்டு உங்களுக்கு பாதகமாக அவர்கள் ஆதாரம் தேடுவதற்காக வேண்டி அவங்களுக்கு அறிவிச்சு கொடுக்கவா போகிறீங்க? தௌராத்தில் இறுதி நபிலாம் வந்திருக்குல்லப்பா,
முகமது நபி தான் இறுதி நபி, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் தான் இறுதி நபி, இறுதி வேதம். அவங்க மூமின்கள் தான், அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பினவங்க தான் உண்மையானவங்கலாம் வந்திருக்குல்ல. ஏய் இதையெல்லாம் போய் சொல்லிக் கொடுத்தா கியாம நாளில் அவங்க எங்கள் தௌராத்தில் அப்படி தான் வந்திருக்கான், வந்து தான் அவனுக்கு ஈமான் இல்லாமல் இருந்திருக்காங்க, எங்கள்கிட்டலாம் வந்து பேசுவானுன்னு சொல்லுவானுல்ல. அல்லாட்ட ஏதோ இவங்க சொல்லி தான் தெரியணும்ல, இந்த அல்லாவுக்கு எல்லாம் தெரியும், இதான் பயப்படுறான். கல்ல பேருவோம் எதை கண்டாலும் பயப்படுவான். அப்படி தானே, அங்கே போயிட்டு வரானே, எதுக்காண்டி போயிட்டு வரான், நம்மளை மாடி கொடுக்க வர்றானோ விலங்கு, அப்படி தானே நினைப்பான். நல்லவங்க யாரையுமே தப்பாக நினைக்க மாட்டாங்க. தப்பு செய்கிறவன் அவன் யாரா நம்மளை பிடிக்க வர்றானோ, நம்மளை பற்றி பேசுகிறானோ, தப்பு செஞ்சவனுக்கு ஃபுல்லாக எந்த அச்சம் இருக்கும், அந்த கூட்டம் கூட்டமாக நிற்கிறாங்க, நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்களோ அனு எண்ணம் வரும். அப்படி தானேப்பா. இல்லை என்ன வர்றானுல யார், நம்மளை டெஸ்ட் பண்ண வர்றாங்களா, பிடிக்க வர்றாங்களா, அடிக்க வர. கல்லனுக்கு யாரை கண்டாலும் பயமாக இருக்கும். கல்லனுக்கு அது நீங்கள் அறிவு கொடுக்கலே போகிறீங்க கேட்குறானு. ரேட்டில் படிக்கிறது விளங்குதில்ல. விளங்குதா? எஹ்தஜு அலைக்கும் இமா அன்சல ரப்புக்கும் ஃபி கிதாபிஹி, அவனுடைய வேதத்திலே ரப்பு உங்களுக்கு இறக்கி வைத்தானே அந்த ஒன்றை கொண்டு உங்களுக்கு பாதகமாக ஒரு ஆதாரம் தேடுவதற்காண்டி அறிவிச்சு கொடுக்குறீங்களா? ஜஅலு விளங்குதப்பா ஏபா, ஜஅலு மஹாஜத்தஹும், அவனுடைய ஆதாரத்தை ஆக்கினார்கள், பி கிதாபில்லா இறை வேதத்தை கொண்டும், உக்குமிஹி அல்லாவுடைய உக்கை கொண்டு ஆக்கினார்கள், ஹாஜத்தன் இந்த அல்லா இடத்தில் விவாதம் செய்வதற்கு வேதத்தையும் வேதத்தினுடைய உக்குமையும் உள்ள ஆதாரமாக்குறார். இதில் விளங்குதா? அடுத்த வகுப்பில் விளங்குதா? மஹாஜத்தன் இந்த ஒன்று அல்லா இடத்தில் என்ன இருக்குது, விவாதம் செய்வதற்காக வேதத்தை கொண்டும் வேதத்தினுடைய சட்டத்தை கொண்டும் அவர்கள் விவாதம் செய்வதை ஆக்குகிறார்கள். கமா யுகாலு சொல்லப்படுவதை போல, இந்த லாய் என்றால், இந்த லாய் கதா என்றால் சொல்லுப்பா, இந்த லாய் கதா என்று சொல்லப்படுவதை போல இப்படி சொல்லி யுராதிபி அதை கொண்டு ஆடப்படும் அன்னவுஃபி கிதாபிஹி, இது அல்லாவுடைய வேதத்தில் இருக்கிறது, உக்குமிலே இருக்கிறது என்று அர்த்தம். இந்த லாய் கதா, இந்த லாய் கதானா என்ன அர்த்தமா? இந்த லாய் கதா இந்த அல்லா இடத்தில் இப்படித்தான் இருக்கிறது என்றால் யுராதிபி இதை கொண்டு ஆடப்படும் அன்னவுஃபி கிதாபில்லா, இது அல்லாவுடைய வேதம். விளங்குதப்பா? ஹுக்குமி அல்லாவுடைய ஹுக்குமு என்று நாடப்படும். கீழே சொல்லப்படுகிறது இந்த திக்கிரி ரப்பிக்கும்னு இருக்குமா? எப்படி ஆஜிக்கும் இந்த ரப்பிக்கும் இருக்குல்லப்பா, இந்த ரப்பிக்கும் எப்படி இருக்குமா? இந்த திக்கிரி ரப்பிக்கும்னு இருக்குமா? ஒரு ரப்பை பற்றி பேசுகின்ற நேரத்தில் ஒரு ரப்பிடத்தில் விவாதம் செய்வதற்காக என்ன அர்த்தம் வைக்கணும்? அவ் பிமா இந்தக்கும், பிமா சபத்தை இந்தக்கும், உங்களிடத்தில் தெரிபட்டிருக்கிறதே அந்த ஒன்றை கொண்டு உங்களிடத்தில் விவாதம் செய்வதற்காக. உங்களிடத்தில் தெரிபட்டிருக்குல்ல இறுதி நபி எல்லாம், ஒரு ரப்பிடத்தில் தெரிபட்டிருக்கிறதே அந்த ஒன்றை கொண்டு, அதான் தௌராத்தில் வந்திருக்கிற அந்த விஷயங்கள்லாம் அதை கொண்டு விவாதம் செய்வதற்காண்டி. அவ் பையனை எதை ரசூலி ரப்பிக்கும், ஒரு ரப்பினுடைய ரசூலின் முன்னிலையிலே, ரசூல் முன்னிலையில் நபியே மனிதர்கள் தௌராத்தில் இப்படி இப்படி வந்திருக்குன்னு அவனுங்களே சொல்லியிருக்கானு ரசூல்லா ஸல்லல்லாஹு ஒரு ரப்பினுடைய ரசூலிடத்திலே, ரசூலுக்கு முன்னிலையிலே அவர்கள் விவாதம் செய்யக்குள்ளாகுவதற்காக வேண்டி நீங்களே சொல்லப்படும் இந்த ரப்பிக்கும் ஃபில் கியாமத்தி, கியாம நாளில் உங்கள் ரப்பிடத்தில் விவாதம் செய்வதற்காண்டி. எல்லாட்டையும் சொல்லுவானுங்க எல்லாம் இப்படி இப்படி சொன்னேன்னு அவங்க சொல்லியிருக்காங்கட்டு. ஆனால் ஃபீக்கு நதுருன், இதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஏன்னா மறைக்கிறது கொடுறதுலாம் எங்கே தான்? உலகத்தில் தான். மறுமையில ஏன் மறைக்கணும்? மறுமையிலாம் மறைக்க வேண்டிய தேவையில்லையப்பா, எல்லாம் பட்டவர்த்தனமாயிருமே. இதில் இஹ்வாவு மறைப்பது என்பது லா எது போகு, அவனுக்கு எதையும் தட்டாது. கியாமனால் அல்லாட போய் சொல்லணும்னு என்ன இருக்கு? அப்போதான் தயக்கையிலூனே. சரி, வாஹிர் தாவானால்